விண்மீனாய் தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாள். தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா. பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாரா. மைனாவே மைனாவே என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாட. என்ன எப்பயுமே காரில் வரும்போது எதாவது பேசிட்டே வருவோம், இன்றைக்கி ரொம்ப இதை யோசிச்சுட்டே இருக்கானே. விஜய், டே மச்சான், டேய் கூப்பிட்டியாடா? கூப்பிட்டியாவா? அப்படி என்னடா யோசிச்சுட்டு இருக்க? நான் கூப்பிட்றது கூட கேட்காத அளவுக்கு. டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு மட்டும் சொல்லாத, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஏதோ யோசிச்சிட்டே வர. என்ன? ஏன்டா இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கே, அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா? இல்லை ப்ரெசன்டேஷன் பண்ணுமே அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியோ? ப்ளஸ் இந்த ப்ரெசன்டேஷன் வேறு நம்ம ஜூனியர்ஸ்கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி பண்ணுவாங்க, என்ன ஆகும், அதை யோசிச்சுட்டு இருக்கியா? அதெல்லாம் இல்லைடா, உனக்கு தான் தெரியும்ல நான் பெருசாக அதை பற்றி யோசிக்க மாட்டேன்னு. அதுவும் இல்லாமல் ஜூனியர்ஸ் தான் என்னடா, நிலாட தானே கொடுத்துருக்கேன். எனக்கு நிலா மேலே பெரிய ஹோப் இருக்குது, கண்டிப்பாக கரெக்டாக பண்ணியிருப்பா. அதனால் நான் அதை பற்றி எதுவும் இப்போதைக்கு யோசிக்கல. கிளைண்ட் மீட்டிங் பற்றி யோசிக்கல, அப்புறம் வேறு என்னடா யோசிக்கிற? வீட்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லையே, என்னாச்சு? என்னடா தெரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்க? இப்போ நம்ம ஊரில் நடந்துட்டுருக்குன்னு தெரியும்ல, நீயும் ஊரில் தானே இருக்க. என்னடா புதுசாக இருக்கு, நீ இதெல்லாம் பெருசாக ஆர்வம் காட்ட மாட்டியே. கரெக்ட் தான்டா, இதுக்கு முன்னாடி பெருசாக கேர் பண்ணிக்கிட்டது இல்லை தான். ஆனால் இப்போது தமிழ்நாடே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு தெரியும்ல. 4 நாளாக எல்லா வீட்லேயும் வெறும் நியூஸ் சேனல்ஸ் மட்டும் தான் போயிட்டுருக்கு. சோஷியல் மீடியாவிலேருந்து நார்மல் மீடியாவிலேருந்து எல்லாமே இப்போ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது எப்படியே நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். கரெக்ட் தான்டா, புரியுது. எனக்கே அந்த யோசனை இருக்குதா மைண்டில். எனக்கு இதெல்லாம் தாண்டி ஒன்று மட்டும் புரியல, ஒருத்தங்களை பிடிக்கலன்னா ஒரு இண்டிவிஜுவலாக எவ்வளோலாம் டார்கெட் பண்ண முடியும்ல. கடந்த 2 வருஷமாக அந்த இண்டிவிஜுவல் பர்சன் எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப மனதைரியம் வேணும்ல. இதனால தான் சொல்கிறாங்க போல இருக்குது கரியரோட பீக் அப்படின்னு. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கே ஒரு மனதைரியம் வேணும். கான்ஃபரன்ஸில் பிரச்சனை, கேம்பெயினில் பிரச்சனை, பர்சனல் ப்ராப்ளம், மூவி ரிலீஸ் ஆகலை, லீக் ஆகிடுச்சு, இதெல்லாம் தாண்டி ஒருத்தங்க வந்து நிற்கிறது இங்கே யாராலையும் தாங்க முடியல. தெரியுது எவ்வளோ இழுக்க முடியுமோ, எவ்வளோ அலைய வைக்க முடியுமோ, எவ்வளோ உடைக்க முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் இந்த நாட்டோட காவலர்கள் சொல்கிறவங்கெல்லாம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறாங்க, பிளாக்மெயில் பண்ணுறாங்க, டிமாண்ட் பண்ணுறாங்க. பா, இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் சிங்கம் மாட்ட நிற்கும் போது எப்படி அதை பற்றி பேசாமல் இருக்க முடியும்? இல்லை எப்படி அதை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியும்? கரெக்டாக மச்சான், வீட்டில் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் இருக்கும்போதும் தனியாலா வேற லெவல் கட்ஸ் தான்டா. கட்ஸா அது ரொம்ப சின்ன வார்த்தைடா. நம்ம கூட யாரும் இல்லை, நமக்கு பர்சனலாக யாரும் இல்லை, சுற்றி அவ்வளோ எதிர்ப்புகள், அவ்வளோ பிரச்சனைகள், இதெல்லாம் தாண்டி அதெல்லாம் வெறும் கட்ஸுன்னு சொல்கிற முடியுமா? அதெல்லாம் தாண்டிடா பெரிய விஷயம். இதெல்லாம் தாண்டி அந்த காம்னஸ் இருக்குல்ல, சான்ஸே இல்லை. நம்மள யாராவது ஒருத்தவங்க சீன்னு சொல்லிட்டாவே நமக்கு அந்த காம்னஸ் போயிடும். ஆனால் இவ்வளோ காமாக இதை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன வேணா இருக்கட்டும், ரிசல்ட் என்ன வேணா இருக்கட்டும், இது நினச்சது நடக்கிற மாதிரி இருக்கட்டும், நடக்காது போகட்டும், அதெல்லாம் தாண்டி யார் யார் எப்படி எப்படின்னு ரியல் ஃபேஸை கொண்டு வந்திருக்காங்க. அவங்கவுங்க ரியல் ஃபேஸும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறுவாங்கணும், யாருக்கு யாருக்கு இந்த ஊர் மேலே அக்கறை இருக்குது, எல்லாமே எல்லாமே கண்ணாடி மாதிரி வெட்ட வெளிச்சத்து கொண்டு வந்துட்டார்ல, அதுவே பெரிய விஷயம். எக்ஸாக்ட்லிடா, கரெக்டாக சொன்னேன். அதாவது இத்தனை நாள் இந்த மக்கள் எல்லாம் யாரை ரொம்ப நல்லவங்க, யார் ரொம்ப உயர்ந்தவங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் வச்சுருந்தாங்களோ, வி வாண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற மாதிரி வந்தாங்களோ, அவங்களுடைய முகத்தேடியெல்லாம் சும்மா கிழிஞ்சு போச்சு. அது நம்ம எல்லாரும் பார்த்துட்ருக்கோம், ஊரே பார்த்துட்ருக்கு. அதை நம்ம ஆஃபீஸ்லலாம் சின்னதாக ஒரு எஸ்எம்இ போஸ்ட்டோ இல்லை ட்ரைனி போஸ்ட்டோ இல்லைனா டிஎல் இந்த மாதிரி போஸ்ட்டு வந்து நம்ம போஸ்ட்பான் பண்ணாலோ இல்லைனா தள்ளி வச்சாலோ அவங்களால தாங்கிக்க முடியாது. சண்டை போடுவாங்க, டிப்ரெஸ் ஆவாங்க,
கோவப்படுவாங்க, ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய போஸ்ட் பண்ணாகுது, அதுவும் சதியால். இதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குல்ல. யோசிச்சு பாருடா, இதை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், எவ்வளோ மென்டல் ப்ரெஷர் இருக்கும், டிப்ரெஷன், ஆன்சைட்டின்னு எவ்வளோ இருக்கும்ல. அவங்க ஷூஸில் நம்ம போய் அவங்க ஷூஸில் நம்மளால் நிற்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அதை பற்றி யோசிச்சாலே என்னால் தாங்க முடியல. நாளைக்கு எவ்வளோ சதிவே நடக்கலாம், நம்ம நினச்சி நடக்காமல் போகலாம். ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஹீ ஆல்ரெடி ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் இந்த விஷயம் கடைசி வரைக்கும் எல்லாராலையும் பேசப்படும். He is so inspiring everyone, each and every single youngsters. He was inspiring. நம்ம இதை பற்றி பேசிகிட்ருக்கோம், ஊரில் எவ்வளோ பேர் பேசிகிட்ருக்காங்க, இதை பற்றி பேசாதவங்கலாம் பேசிகிட்ருக்காங்க. ஊரே இதை பற்றி தான் 4 நாளாக பேசிகிட்ருக்கு, வேறு எதுவுமே இல்லை. ஹாட் டாபிக்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுச்சு, ஐபிஎல்லாம் மறந்துட்டோம். History will never forget this. Exactly da, history will never forget this. And history is not repeating, history is creating itself. Exactly da. ஆனால் விஜய், நீ இதை பற்றி யோசிப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ பெருசாக இதை பற்றிலாம் பேசுனதில்லைல்ல, இதை நீ இன்வால்வ் கூட பண்ண மாட்டேன், இது பெருசாக நீ இந்த நியூஸ் கூட பார்க்க மாட்டேன். அதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. த நேம் இட் செல்ஃப் இஸ் த ரீசன்டா, நத்திங். இதை பற்றி பேசாமல் இருக்க முடியவே முடியாது, தவிர்க்கவே முடியாத ஒரு டாபிக் ஆகிடுச்சு தான். அதுவும் கரெக்ட் தான். சரிடா, நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் போ, சரியா? நமக்கு கிளைண்ட் மீட்டிங் வேறு இருக்குது. இவ்வளோ நேரம் பேசிட்டு இன்ஸ்பைரிங் சொல்லிவிட்டு மோட்டிவேஷன் சொல்லிவிட்டு கிளைண்ட் மீட்டிங்க்காக நான் டென்ஷன் ஆகனா வாய்ப்பே இல்லை. நான் ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணலாம் தான்டா இருக்கேன். கரெக்ட் தான்டா. இதெல்லாம் யோசிக்கும் போது அவன் பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணுதில்லை. நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம், வாட் எவர், வி ஹாவ் டு ஸ்டாண்ட் வித் ஹிம், வி ஹாவ் டு ஸ்டே வித் அவர் டிசிஷன். நம்ம அவர் கூட நிற்கணும். இந்த டைமில் நம்மளுடைய முடிவுகளில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. அதுதான் இந்த டஃப் டைமில் நம்ம அவங்களுக்கு பண்ணுற ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஹோப்ஸோடா எல்லாருமே அதை பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாடா. அது எப்படி, நம்ம ஊர் மக்கள் விட்டுருவாங்களா என்ன? இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. ரொம்ப நாள் நானும் பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் எனக்கு அதுக்கான டைம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தோணும், இவ போட்ட 10 வீடியோ ரெகுலராக போடலை, இதில் பேச வந்திருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எனக்கு கொஞ்சம் மொபைல் இஷ்யூவாக இருக்குது, அதனால தான் ரெகுலராக வீடியோ போட முடியல. இப்போ கூட இஷ்யூவாக தாங்க இருக்குது. இந்த வீடியோவே நான் நேற்று ரெடி பண்ணிட்டேன், பட் 2 days மேலே ஆகிடுச்சு இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. காலையிலேருந்து ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன், இப்போ தான் பண்ணவே முடிஞ்சுது. அந்த ஃபோன் நான் ரெடி பண்ண கொடுத்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் மேலேவே ஆகிடுச்சு. இன்னும் ரெடியே ஆகலை. இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, மதர் போர்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துருச்சு அப்படின்னா ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். ப்ளஸ் நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் வேலையை ரிசைன் பண்ணுறதுனால கொஞ்சம் ரெகுலராக வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா? ஸோ அது எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வியூஸ் நல்லா போச்சு, இப்போது 1000 கூட பார்க்கறது இல்லை. ஸோ கொஞ்சம் என்னோடய வீடியோ கொஞ்சம் என்கேஜாக இருந்ததுன்னா எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் எங்களால் வீடியோஸை மேக் பண்ண முடியும். இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு லைக் கவுண்ட்லாம் ஏறும்போது தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வீடியோ பண்ணணும், ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அது எங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும். ரெகுலராக வீடியோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பட் இந்த டஃப் சுச்சுவேஷனில் கூட நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இது தாங்க சொல்லணும்னு நினச்சேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் அக்கௌண்ட்டை என்கேஜிங்காக வச்சிங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எதுவும் இல்லைங்க பெருசாக. அண்ட் இந்த வீடியோ ஒரு கான்வர்சேஷன் கொண்டு போயிருக்கேன். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல, பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு புரியும். புரிஞ்சதுன்னா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது கரெக்ட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். பிகாஸ் யூடியூப்பில் வீடியோ போடுறது சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தானே, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் இதோட கண்டினியூஷன் முடிஞ்சால் இன்றைக்குள்ளே ரெடி பண்ணிவிடுவேன். எக்ஸ்போர்ட் ஆச்சுன்னா நான் நாளைக்கு கண்டிப்பாக போட்டுடுறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.